Welcome to Thalanan YouTube channel. Today we are going to learn about 10th standard unit 1. His first flight. Book back question answer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் his first flight அப்படிங்கிற லெசனோட புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். Take a book page number 5. The first question is, how was the young seagull's first attempt to fly? அதாவது இந்த young seagull இருந்ததுல அதோட first attempt, அது பறக்கிறதுக்கான first attempt எப்படி இருந்தது? அதான் இந்த question. அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். The answer is, the young seagull tried to flap his wings and became afraid. He thought that his wings would never support him. அதாவது இந்த சீகல் என்ன பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் தன்னோட பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிச்சு. அப்படி ட்ரை பண்ணும்போது அதுக்கு பயமாயிட்டு. அது எதை நினைச்சு பயந்ததுன்னா, இந்த ரெக்கை வந்து இந்த விங்ஸ், இந்த ரெக்கை வந்து நம்மளை எப்படி தாங்கும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்துருச்சு. Second question, how did the parent support and encourage the young seagulls brothers and sisters? அவங்களோட பேரண்ட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? The seagull's parents flew with his brothers and sister. They helped them in the perfect art and flying. They taught them to guide on the waves and dive for fish. அதாவது அந்த சீகளோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிரதர் சிஸ்டருக்கு எப்படி ஸ்விம் பண்ணணும், அது மாதிரி சீல கடல் மேல எப்படி பறந்து தனக்கான உணவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சீகளோட பேரண்ட்ஸ் சீகளோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. Third question, give an instance that shows the pathetic condition of the young bird. அந்த young birdக்கு எப்படி அந்த patheticனா பயமா இருக்கிறது, அந்த பயமா இருந்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? The bird was afraid to fly with his brothers and sisters. இந்த பேர்டுக்கு வந்து அதோட பிரதர் சிஸ்டர்ஸ் கூட பறக்கிறதுக்கு பயமா இருந்தது. He was alone. அது எப்படி இருந்தது, தனியா இருந்தது. He had no food. அதுக்கு ஃபுட் கிடையாது. He even chewed the tried pieces of egg shell. அதாவது அந்த முட்டை ஓடு இருக்கும்ல, அதை என்ன பண்ணிச்சான், அது chewed, அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சான். He attempted to flap his wings and became afraid. அது அதோட ரெக்கைய ஓபன் பண்ணி அப்படி பறக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்னவாயிருந்தான், ரொம்ப பயமாயிருது. Fourth question, how did the bird try to reach its parents without having to fly? இந்த பேர்டு சீகல் இருக்குல்ல, அது எப்படி அவங்களோட பேரண்ட வந்து ரீச் பண்ணுச்சு பறக்காமலே, வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. வித்தவுட்னா பறக்காமலே அது வந்து அதோட பேரண்ட எப்படி ரீச் பண்ணுச்சு? The bird walked from one end of ledge to the other to reach its parents without flying. என்ன பண்ணுச்சு, ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு நடந்தே போய் அவங்களோட பேரண்ட்ஸை என்ன பண்ணுச்சு, அது ரீச் பண்ணுச்சு. Fifth question, do you think that the young seagull's parents were harsh to him? Why? அதாவது do you think, நீ நினைக்கிறியா, young seagullோட பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப ஹாஷா, ரொம்ப கடினமா அதை கோவப்பட்டாங்களா? அந்த யங் சீகல் மேல அவங்க ரொம்ப ஹாஷா கோவப்பட்டு அந்த யங் சீகலுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? No, the seagull's parents were not harsh. இல்ல, சீகளோட பேரண்ட்ஸ் வந்து ஹாஸாவே கடுமையாவே நடந்துக்கல. They wanted the young seagull to learn the skill of flying. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, அந்த யங் சீகல் வந்து பறக்கிறதுக்கு அது ஆயத்தமாகணும், அது தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கணும், தயார்படுத்திக்கிடணும், அந்த பறக்கக்கூடிய ஸ்கில்ல திறமைய வளர்த்துக்கணும் தான் யங் சீகளோட பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. அதர்வைஸ் அவங்க அந்த யங் சீகல்கிட்ட என்ன செய்யல, ஹாஸா பிஹேவ் பண்ணல. Sixth question, what promoted the young seagulls to fly finally? கடைசியா young seagull எப்படி பறந்தது? The sight of food maddened him and he dived at the fish. This prompted the young seagulls to fly finally. Seventh question, what happened to the young seagull when it landed on the green sea?
அதாவது அது ஃப்ளை பண்ணி அந்த கிரீன் சீல அது லேண்ட் ஆகும்போது அதுக்கு என்ன நடந்தது, அந்த யங் சீகளுக்கு என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன நடந்தது. The young seagull's feet sank into the green sea. He became afraid. அந்த யங் சீகளோட ஃபீட் இருக்குல்ல, பாதம் வந்து அந்த கிரீன் சீ மேல பட்டுது. அது பட்ட உடனே he became afraid. அதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. Since இருந்த போதிலும் he was tired. அதே நேரத்தில் அது எப்படி இருந்தது, ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. He could not rise. அதால திரும்ப மேல எழும்ப முடியல. When his belly touched it, he began to float on it. அப்படி அந்த அது பறந்து வந்து அந்த சீக்கு மேல தன்னோட ஃபீட் பட்ட உடனே அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, ரொம்ப பயமும் ஆயிட்டு, இதுக்கு மேல நம்ம எப்படி பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு. ஆனா டக்குன்னு அது அதோட பெல்லி என்ன செஞ்சிட்டு அந்த வாட்டர்ல அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிட்டு. நெக்ஸ்ட் டேக் ஏ புக் பேஜ் நம்பர் 6. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 his first flight அதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ அந்த லெசனுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஆல்ரெடி ஐ ஹாவ் டு செட் வாட் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இந்த இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். செட் 1 பாருங்க. The young seagull uttered a joyful scream. இதுல joyful அப்படிங்கிறது என்னது, adjective. The young seagull screamed with joy. Joy அப்படிங்கிறது noun. The young seagull screamed joyfully அப்படிங்கிறது adverb. இதுல பாருங்க நவுன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். நவுன்னா ஒரு பெயர், அட்ஜெக்டிவ்னா இந்த பெயர் சொல்றதுல அதை வந்து மிகைப்படுத்தி சொல்றது, அதோட குவான்டிட்டி குவாலிட்டி சம்திங் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதா என்னது அட்ஜெக்டிவ். அட்வர்ப் அப்படின்னா அது செய்யக்கூடிய வேலையை மென்ஷன் பண்ணி சொல்றதா என்னது அட்வர்ப். செட் 2ல பாருங்க. The young bird pretended to be falling asleep. இதுல pretended அப்படிங்கிறது என்னது verb. The young bird made a pretension of falling asleep. Pretension is a noun. The young bird made a pretentious posture of falling asleep. This is adjective. நெக்ஸ்ட் அப்படி கீழே பாருங்க. சேஞ்ச் த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் இன் த சார்ட். இந்த சார்ட்ல கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணுமா, சேஞ்ச் பண்ணி எழுதணுமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்ஹர்ஷன் அப்படிங்க நவுன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ஹர்ஷனோட வேர்பு எக்ஸ்ஹர்ஸ்ட், அட்ஜெக்டிவ் எக்ஸ்ஹர்ஸ்டிவ், அட்வர்ப் எக்ஸ்ஹர்ஸ்டிவ்லி. நெக்ஸ்ட் வேர்ப்ல விடன் கொடுத்துட்டாங்க. அப்போ வைட் விடன், வைட் வைட்லி. நெக்ஸ்ட் பாருங்க, அட்ஜெக்டிவ்ல மேடு கொடுத்துருக்காங்க. அப்போ நவுன்ல மேட்னஸ், வேர்ப்ல மேடன், அட்வர்ப்ல மர்லி. நெக்ஸ்ட் அட்வர்ப்ல பெர்ஃபெக்ட்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட நவுன் பெர்ஃபெக்ஷன், வெர்ப் பெர்ஃபெக்ட், அட்ஜெக்டிவ் பெர்ஃபெக்ட். இதுல பாருங்க அட்வர்ப் எப்போதுமே அட்வர்ப் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எல்ஒய்ல தான் அந்த வேர்டு என்ன ஆகும், எண்ட் ஆகும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் எல்ஓயில ஃபினிஷ் ஆயிருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது அட்வர்ப்னு டக்குன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேக் ஏ புக் பேஜ் நம்பர் 7. யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன். அதாவது வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணுமா, சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்டு, ஹீ இஸ் எ கவர்டு. கிராஜுவல், there is a gradual improvement in my health. Next, praise. People praise the honest leader. Fourth one is, we must be courageous to speak against injustice. Last, fifth one, starvation. Millions will face starvation next year. Next, grammar part. 10th standard unit 1 book page number 12 இருக்கக்கூடிய grammar தான் பார்க்க போறோம். First பாருங்க, models. We have already learned about models in class 9. Now let us revise. A model. Modelனா என்னன்னு பார்க்கலாம். A model verb is used to indicate modality that expresses a speaker's general intention, likelihood, ability, permission, request, capacity, suggestion, order, application, advice. இந்த மாதிரி இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம், மாடல் சொல்லுவோம். we use models to show if we believe something certain, probable or possible. Models are, modelsனா என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் can, good, may, might,
will, would, shall, should, must and have to. இதெல்லாம் மாடல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். செமி மாடல்ஸ்னு ஒன்று இருக்கு. out to, need to, dare to and used to. இது எல்லாமே செமி மாடல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா எபிலிட்டி திறமையை சொல்லும், பெர்மிஷன், அட்வைஸ், அப்ளிகேஷன் கடமைகள், பாசிபிலிட்டி நடக்கக்கூடிய சாத்தியங்கள், இவற்றுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மாடல் வெப்ஸ் யூஸ் பண்ணலாம். மாடல் வெப்ஸ் பாருங்க, கேன், குட், வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட். இப்போ பிரசன்ட் எபிலிட்டி, இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்னால் ஓட முடியும், அவனால் விளையாட முடியும், ஐ கேன் ரன், ஹீ கேன் பிளே. இந்த மாதிரி இப்ப பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கும், அதுக்கு நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் குட். குட் வந்து பாஸ்ட் எபிலிட்டி, அதாவது கேன் வந்து பிரசன்ட் எபிலிட்டில சொல்லுவோம், குட் வந்து பாஸ்ட் எபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, when I was young I could run. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னால என்ன செஞ்சு முடிஞ்சது, ஓட முடிந்தது. he could play, அவனால் விளையாட முடிந்தது. அதாவது பாஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம மென்ஷன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், குட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பொலைட் ரெக்வெஸ்டுக்கு என்ன செய்யலாம், நம்ம குட் யூஸ் பண்ணலாம். குட் யூ ஹெல்ப் மீ, குட் யூ கம் வித் மீ, நீ என் கூட வர முடியுமா, அந்த மாதிரி பொலைட்டா ரெக்வெஸ்டா நம்ம சொல்லக்கூடியதுக்கு குட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வில். வில் வந்து நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். நான் விளையாடுவேன், ஐ வில் பிளே. he will come, அவன் வருவான். ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், will யூஸ் பண்ணுவோம். will he come, அவன் வருவானா. will they play, அவர்கள் விளையாடுவார்களா. நெக்ஸ்ட் would எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ரெகுலர் ஹேபிட்ஸ், அதாவது வழக்கமா நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் அது எப்படி இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், would யூஸ் பண்ணுவோம். I would go to school every day when I was young. நான் சிறு குழந்தையா இருக்கும்போது என்ன செய்வேன், டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். இந்த மாதிரி ரெகுலரா நம்ம ஒரு செய்யக்கூடிய வேலையா இருக்கணும், அதுவும் எப்படி இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், would யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பொலைட் ரெக்வெஸ்ட், would you come with me. ஆல்ரெடி நான் சொன்ன ஐ ஹாவ் டு செட், நான் சொன்ன மாதிரி தான் பொலைட்டா ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம், would யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜின் சிச்சுவேஷன், அதாவது கற்பனையா இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன செய்யலாம், would யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. நம்மளால நான் பறவையா இருந்தா நான் வானத்தில் பறப்பேன். ஒரு இமேஜின், அது நம்மளால பண்ண முடியுமா, நம்மளால பறவையா மாற முடியுமா, பேர்டா மாற முடியுமா, நோ. திஸ் இஸ் ஒன்லி இமேஜினேஷன், ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி கற்பனையா செய்யக்கூடியதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், would யூஸ் பண்ணலாம். ஷால் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஐ வி, அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷால் யூஸ் பண்ணலாம். நான் விளையாடலாம், ஐ ஷால் பிளே. நாங்கள் அங்கே போகலாம், வி ஷால் கோ தேர். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஷால் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ்லயும் பாருங்க, ஷால் ஐ பிளே, ஷால் வி கோ தேர், நாங்க போலாமா. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷுட். கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷுட் யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஸ்டடி, ஹி ஷுட் கோ டு ஸ்கூல். கொஸ்டின்ஸ் பாருங்க, ஷுட் ஐ கம் வித் யூ. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணணும். மஸ்டும் அஸ் வெல் அஸ் சேம், ஷுட் மாதிரி தான், கட்டாயமா படிக்க வேண்டிய, யூ மஸ்ட் ஸ்டடி. ஹி மஸ்ட் கம், நீ கண்டிப்பா வரணும். அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடியதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மே. மே நான் போகலாமா, அது செய்யலாமா, வரலாமா, அந்த மாதிரி யூஸ் பண்ற இடத்துக்கு தான் என்ன யூஸ் பண்ணலாம், மே யூஸ் பண்ணலாம். அது நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம், நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த டவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மே யூஸ் பண்ணுவோம். மைட் அதே மாதிரி தான், ஐ மைட் கோ தேர், நான் அங்கே நான் போனாலும் போவேன். ஷி மைட் கம், அவ வந்தாலும் வருவா. நாளை மழை பெய்தாலும் பெய்யலாம், இட் மைட் ரெயின் டுமாரோ. இந்த மாதிரி வந்தாலும் வரும், போனாலும் போகலாம். அந்த மாதிரி அந்த லாம் அப்படி யூஸ் பண்ற இடத்துலலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மைட் யூஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மாடல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல பிரீஃபா டீட்டெயிலா என்ன செஞ்சுட்டேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். புக்ல சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டு யூ நோ பாருங்க, மாடல்ஸ் டு நாட் சேஞ்ச் with a person or number of the subject. மாடல்ஸ் வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணாது, பர்சனையும் நம்பர் ஆர் சப்ஜெக்ட்
அதெல்லாம் என்ன செய்யாது, சேஞ்ச் பண்ணாது, மாத்தாம அது அப்படியே தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, கம்ப்ளீட் தீஸ் சென்டென்சஸ் யூசிங் அப்ரோப்ரியேட் மாடல்ஸ். The glues in the bracket will help you. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, அதோட ஹெல்ப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணுமா, இதுல மாடல்ஸ் யூஸ் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, when I was a child I could climb trees easily but now I can't. Ability in the past, already I have to set up. நம்மளால முடியும் அந்த ஒரு விஷயத்த பாஸ்ட்ல இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா என்னதான் யூஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குட். செகண்ட் ஒன் பாருங்க, I will win this singing contest. ஒரு டெட்டர்மினேஷன், கண்டிப்பா நான் என்ன செஞ்சிருவேன், இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்ல வின் பண்ணிடுவேன். ஸோ வில். யூ மே பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். அதாவது நீங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம், செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மே யூஸ் பண்ணணும். நீங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம், அது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ நம்ம இதில் மே யூஸ் பண்ணணும். பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். எபிலிட்டி இன் த பிரசன்ட், ஆல்ரெடி சொன்னதுதான். எபிலிட்டி ஒரு தன்னோட திறமையை குறிக்கிறது, அது பிரசன்ட்ல குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேன் யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணுவோம், குட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஐ ஸ்வியர் ஐ won't tell lies again. அதாவது ஸ்வியர் அப்படின்னா ப்ராமிஸ் பண்றது, அதுக்கு நம்ம எப்பவுமே won't தான் யூஸ் பண்ணணும். சத்தியம் பண்றது, அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, அதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், won't யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், மை ஃபாதர் used to play badminton in the evening when he was at college. Past habit, அதெல்லாம் நம்ம வழக்கமா செய்யக்கூடியது. So used to. Next, you should do as I say. Command பண்றது, கட்டளை இடுறது, அதுக்கு கண்டிப்பா should தான் யூஸ் பண்ணணும். Can I have another glass of water? ரெக்வஸ்ட், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. ஸோ கேன் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஷூட் யூஸ் பண்ணலாமா, ஐ ஹவ், எனக்கு இன்னொரு வாட்டர் தண்ணி கிடைக்குமா, அதை நம்ம ரெக்வஸ்டோட தான் கேட்போம். கண்டிப்பா எனக்கு நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ரெக்வஸ்டடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேன் யூஸ் பண்ணுவோம். சிபி ஹாஸ் நாட் பிராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹி மே வின் த ரேஸ். பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் சாத்தியமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மே யூஸ் பண்ணலாம். We must preserve our natural resources. Duty, நம்ம கடமையை யூஸ் சொல்றதுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா இதெல்லாம் நம்மளுடைய கடமை, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படி அந்த டியூட்டி, கடமையை சொல்ற இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, rewrite the following sentences by rectifying the errors in the uses of models. அதாவது இதுல மாடல்ஸ், அதாவது ராங்கான மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம அதை கரெக்டா ரீட் பண்ணி இதுல சூட்டபிளான மாடல் என்ன அப்படிங்கறத பார்த்து இதுல நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, would I have your autograph. would நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் அந்த இதுல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், would I have your autograph, உங்களோட ஆட்டோகிராஃப் என்கிட்ட இருக்கலாமா, அந்த மாதிரி கேட்க மாட்டோம். can I have your autograph, உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா, அப்படிதானே. ஸோ இதுல வுட்டுக்கு பதிலாக நம்ம கேன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல் ஃபியூச்சர். ஸோ வில் யூஸ் பண்ணணும். டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் ஷுட் ரெயின் லேட்டர். அதாவது மழை வந்து கண்டிப்பா பெய்யும் சொல்ல முடியாது, பெஞ்சாலும் பெய்யலாம், அந்த இதுல தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஷூட் கண்டிப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ, மே தான் இதுல யூஸ் பண்ணணும். The magistrate ordered that he might pay the fine. இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன், மேக் மீ a cup of tea, shall you? No, will you தான் யூஸ் பண்ணணும் இதுல. நெக்ஸ்ட், யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். நம்மளுடைய எல்டர்ஸ்ட வந்து ரொம்ப பொலைட்டா தான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அப்போ இது ஒரு ஆர்டர் தான், ஒரு ஆர்டர், ஒரு கமெண்ட். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணலாம், ஷுட் யூஸ் பண்ணணும், மே யூஸ் பண்ணக்கூடாது. யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன்ட் அட் லீஸ்ட் ஒன்ஸ் எ இயர். யூ நீடு டு, வில் கிடையாது, நீடு டு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயருக்காவது நம்ம டீத் என்ன செய்யணுமா, கிளீன் பண்ணணுமா. ஸோ நீடு டு, அது ஒரு தேவை, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நீடு டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், we could grow vegetables in our kitchen garden but we don't do it now. Used to, இதுல பாருங்க நம்ம வந்து வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால என்ன யூஸ் பண்ணலாம், used to யூஸ் பண்ணலாம். 9th one, must I get your jacket.
the weather is cold. Must யூஸ் பண்ணலாமா இதுல? no. நம்ம பொலைட்டா தான் கேக்குறோம். so can I get your jacket? உன்னுடைய ஜாக்கெட் நான் வாங்கிக்கலாமா? the weather is cold. weather எப்படி இருக்கு? ரொம்ப கோல்டா இருக்கு. அப்ப must கண்டிப்பா நீ எனக்கு தரணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் போடுவோம். no. தாரீங்களா அப்படின்னு ரெக்வெஸ்ட் தானே கேட்போம். so இதுல என்ன யூஸ் பண்ணணும்? can யூஸ் பண்ணணும். 10th one. would the rain be on train? இதுல will தான் யூஸ் பண்ணணும். next பாருங்க. read the dialogue and fill in the blanks with suitable models. some dialogues கொடுத்திருக்காங்க. இதுலயும் அதுக்கு ஏத்தாப்புல suitable models தான். ஆல்ரெடி நம்ம இப்ப பேக்ல எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான். நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டாலே நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம். இந்த இடத்துல என்ன வரும் மாடல் அப்படிங்கறத நம்ம ஈஸியா போட்டுடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் டாட் சொல்றாங்க. shall we go out for dinner tonight? சரண் அதுக்கு சொல்றேன். yes dad, we shall go to a restaurant where I can have some ice cream. Dad சொல்றாங்க. okay, then I shall be home by 7 p.m. Mom and you must be ready by then. சரண் சொல்றான். sure, we will. My friend told me that there is a magic show nearby. Would you please take us there? We may not have time to go for the magic show. I suppose if we have enough time left, we shall plan. சரண் சொல்றான். by the way, should we inform our gatekeeper about our outing? yes, we should, so that will be aware we aren't at home. shall I call up mom and tell her about our plan today? you are true, otherwise we might be in trouble when she returns home. by the time you come home in the evening, we will be waiting for you. hope you won't be late. bye. next option D பாருங்க. இதுலயும் read the following dialogues and supply appropriate models. இதுலயும் இதே மாதிரி தான் சேம். இதுல வந்து ஃபாதரும் சரணும் conversation. இதுல பாருங்க இதுல some students teacher conversation. can we leave our bags in the class during the break? teacher சொல்றாங்க. yes, you can, but arrange them neatly. அடுத்ததுல பாருங்க passenger. my child is 6 years old. do I have to buy him a ticket? conductor. yes, you should. அதாவது பேசஞ்சர் கேக்குறாங்க. என்னுடைய குழந்தைக்கு வந்து 6 வயசு தான் ஆகுது, நான் டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்டக்டர் சொல்றாங்க. எஸ், கண்டிப்பா எடுக்கணும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா அப்படிங்கிறதுக்கு ஷுட் தானே யூஸ் பண்ணுவோம். எஸ், யூ ஷுட். இட் காஸ்ட்ஸ் half of the price of an adult ticket. வாணி சொல்றா. can we go for coffee after the meeting? யோகா. no, I can't. I have to go home. வாணி கேக்குறா. மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு காஃபி குடிக்க போலாமான்னு கேக்குறா. பட் யோகா சொல்ற. நோ, என்னால முடியாது. I have to go home. அடுத்த சேல்ஸ்மேன். when will I receive my order? கஸ்டமர் கேக்குறாங்க. I can assure you sir, the order will be delivered tomorrow. next பாருங்க. நீலா. do you think I should write about my education background in the resume? பிரீத்தி சொல்றாங்க. yes, you should. கண்டிப்பா. you will get a better job. கண்டிப்பா உங்களுக்கு better job கிடைக்கும். so future mention பண்றதெல்லாம் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? will யூஸ் பண்ணிருக்கோம். okay students, இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா 10th standard unit 1 ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய his first flightல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துட்டோம். புக் பேக் கிராமர் மாடல்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டருக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.